இந்த திருவாதிரை ஆடி திருவாதிரை வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அங்க இருக்கிற சிவன் கோவில்ல 27 கொண்டாட போறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இது வந்து இதுல தான் வந்து மோடி அவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. என்ன இது நாள் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ மோடி அவர்கள் வருதுங்கிறது அவருடைய எய்ம் என்ன அப்படின்னால் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அளவுக்கு மோடி மேல இவங்க எதிர்கட்சிகள் 1000 சொல்லட்டுங்க, தமிழ் மீது, தமிழ் நாகரிகத்து மீது, கல்ச்சர் மீது, தமிழ் மொழி மீது அந்த அளவுக்கு மோடிக்கு பற்று இருக்குங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணணும், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி தான் மோடி வந்தார். அரசியல் மோடி பிரதம மந்திரி, அதை தவிர ஒரு அரசியல், அதையும் தாண்டி அரசியல் தலைவர். அவருடைய இது தமிழ் நாகரிகத்தை, தமிழர் கலாச்சாரத்தை நேஷனல் லெவல்ல எடுத்துக்கொண்டு போகணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவில் அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், ப்ராமினன்ட் நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி போகும் பேசுவாங்க. இதையும் தாண்டி இன்னும் என்னென்ன லீடர்ஸ் நிதின் கட்கரி வருவாரா, நிர்மலா சீதாராமன் வருவாங்களா, ஜே.பி. நட்டா வரட்டும். 9 மே மாசம் முடிய, மே 2026 எல்லா தலைவர்களும் வரத்தாங்க போறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வர்ற ஜூலை 26, 27 ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மோடி அவர்கள் வந்து வர்றாங்க. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரக்கூடிய முதல் பிரதமர் வந்து மோடி அவர்கள் தான். இப்போ எதற்காக ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிக்கு மோடி அவர்கள் வரணும்? ஏன்னா இந்த பதவியேற்றுன்னு கூட சொல்ல முடியாது, 2025 வரக்கூடிய முதல் தமிழ்நாடு விசிட் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு வரக்கூடிய ஒரு வருகையா, இல்லை பின்னணியில் ஒரு வழிபாட்டுக்காக வரக்கூடிய வருகையா, எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இந்த ஆடி திருவாதிரை அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈவன் கேரளாலாம் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆடி திருவாதிரைங்கிறது. அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம், அந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய பிறந்த இது அப்படிம்பாங்க. ஓகே, அந்த ஆடி திருவாதிரை நாளில் தான் சிவபெருமான் பார்வதி அவங்கள வந்து, நான் ஜஸ்ட் 2 லைனில் இதை முடிச்சிடறேன். பார்வதி அவங்க ரொம்ப தவம் இருந்து சிவபெருமானுடன் சேர வேண்டும்ங்கிறச்ச அந்த ஆடி திருவாதிரை நாள் அன்று தான் சிவபெருமான் வந்து இவங்க பார்வதி அவங்க முன்னாடி தோணி அவங்கள தன்னோடு சேர்த்து கொண்டார் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அந்த ஐதீகம்லாம் இது இருக்குது. ஸோ இதை கேரளாவில் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரொம்ப பிரசித்தி. அன்றைக்கி திருவாதிரை அன்னைக்கு, ஆடி திருவாதிரை அன்னைக்கு எல்லா கோவிலும், நடராஜர் கோயில் அண்டு சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் பூஜையெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு அண்டு அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணி ஸ்பெஷலாக பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து மகளிர் மெயினாக வந்து கல்யாணமான மகளிர், அப்புறம் கல்யாணம் ஆக போகிற அவங்க எல்லாருமே ஒன்று கூடி அப்படி ஒரு பெரிய ஒரு திருவாதிரக்களியே என்னமோ சம்திங் ஒரு டான்ஸு, ரொம்ப அருமையான ஒரு டான்ஸு, அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஆடுவாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இது. இதை வந்து இந்த திருவாதிரை ஆடி திருவாதிரை வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே இருக்கிற சிவன் கோவிலில் 27 கொண்டாட போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஈவெண்ட். ஓகேவா? இது வந்து இதில் தான் வந்து மோடி அவர்கள் கலந்து கொள்ள போகிறாங்க. இதில் என்ன இது நாள் கங்கை கொண்ட சோழபுரம் 1025 வருஷம் ராஜேந்திர 1, அதாவது இதுக்கு முன்னாடி அவரோட அப்பா வந்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டின ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர 1 அவர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு பெரிய தலைநகரத்தை 1025 உருவாக்குறார். இந்த தலைநகரத்தை என்ன உருவாக்குறாருன்னா, இவர் வந்து கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போயிட்டு என்டையர் வெற்றி கொண்டு வந்தவனுடைய நினைவாக இந்த ஒரு பெரிய தலைநகரத்தை உருவாக்குறாங்க. இதில் என்ன கங்கை கொண்ட இதுனால், அந்த வெற்றி கொண்ட எல்லா அரசர்களையும் அவர் சொல்லி, உங்களுடைய நாட்டிலிருந்து கங்கை ஜலத்தை கொண்டு வந்து
எங்கள் இதில் ஓடுற அந்த ஏரியில் பெரிய ஒரு ஏரி ஒன்று வெட்டியிருக்கார் இவர். அந்த ஏரியில் நீங்கள் கலக்கணும் சொன்னார். அதனால் இது கங்கை கொண்ட இது சோழர், கங்கை கொண்ட சோழபுரம்னு. ஸோ இதுக்கு தான் மோடி அவர்கள் ஜூலை 27 வர்றார். ஆமாம், இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் பிரதம மந்திரி இது வந்து வருதுங்கிறது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பிரணாப் முகர்ஜி, நம்ம பழைய ஜனாதிபதி, அவர் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கருணாநிதி அவர்கள் இந்த ஆடி இதுக்கு போயிருக்கார், போய் அந்த இதில் இது பண்ணிருக்கார். ஸோ மோடி அவர்கள் வருதுங்கிறது அவருடைய எய்ம் என்ன அப்படின்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு மோடி மேலே இவங்க எதிர்க்கட்சிகள் 1000 சொல்லட்டுங்க, தமிழ் மீது, தமிழ் நாகரிகத்து மீது, கல்ச்சர் மீது, தமிழ் மொழி மீது அந்த அளவுக்கு மோடிக்கு பற்று இருக்குங்க. அதனால தான் போகிற இடத்துல எங்கெல்லாம் முடியுமோ திருக்குறள் அதை எடுத்து பேசுகிறாங்க. இது வந்து எந்த விதத்துலையும் தமிழர் கால ஊனணும் தமிழ்நாட்டில், அதுக்காக மோடி வந்து ஏமாத்தலாம் இல்லைங்க. ஓகேவா? சொன்னே இவங்க சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ பணம் கொடுத்தீங்களே, தமிழுக்கு ஏன் கொடுக்கல? அப்படி பார்க்கல. சமஸ்கிருதம் எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குன்னு பாருங்கள், தமிழுக்கு எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குன்னு பாருங்கள். அதை நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி அதை வச்சு தான் இவங்க பண்ணிருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதில்ல, அதுக்காக வர. ஸோ 2026 எலெக்ஷனுக்காக மோடி வராரா இங்கே? இல்லைங்க, தேவையில்லை, அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி தான் மோடி வந்தார். ஸோ அரசியல் மோடி பிரதம மந்திரி, அதை தவிர ஒரு அரசியல், அதையும் தாண்டி அரசியல் தலைவர். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஈரோடு பக்கத்தில் பல்லடம் அங்கே வந்தார். தென் அதுக்கப்புறம் YMCA நந்தனத்தில் பெரிய மீட்டிங் அட்டன் பண்ணார், பேசினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்க முடியல, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்தார், பண்ணார். அதே மாதிரி இது அரசியல், அதுக்காக வராரா 2026? அவருடைய இது தமிழ் நாகரிகத்தை, தமிழர் கலாச்சாரத்தை நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கொண்டு போகணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் அந்த கங்கை கொண்ட சோழபுரம், அந்த கோவில், அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், ப்ராமினன்ட் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி போகும். இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு, தமிழ் கலாச்சாரம், இது எல்லாமே. சார் அன்றைக்கி என்ன சார் இம்பார்ட்டண்ட்டு, அந்த ஆடி திருவாதிரை அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் இஸ் காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்டு நடராஜா. நடராஜா லார்டுங்கிறது ஒன்று தான், சிவபெருமான் ஒன்று தான். அதில் பிரபஞ்ச நடனம், சிவபெருமான் ஆடின பிரபஞ்ச நடனம், இங்கிலீஷில் காஸ்மிக் டான்ஸும்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு இது ஈவன் வெளிநாட்டு ஸ்காலர்ஸ் எல்லாமே இதை வந்து பார்த்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு, தட் இஸ் ரொம்ப இது. ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டு இவங்களுக்கும் போகும். எந்த அளவுக்கு இந்த இடம் கங்கை கொண்ட, இதில் ரொம்ப முக்கியம் சார், இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இது வந்து யுனெஸ்கோ இது பண்ண அப்ரூவ் பண்ண ஹெரிட்டேஜ் சைட், புராதன நகரம். யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சோஷியல் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனாக அவங்க இது பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு இது ஏற்கனவே ப்ராமினென்ட் பிளேஸ் தான். இதில் மோடி வரதுனால இன்னும் கொஞ்சம் இதுவாகும். மோடி வந்து 2 நாளைக்கு வரார் அப்படின்னு வச்சுங்க. இந்த 2 நாள் வந்தவுடனே ஆஹா 2026 எலெக்ஷனுக்காக ஓடி இல்லைங்க, ஓடி வருவார். எப்போ? இதுக்கப்புறமா 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு 4-5 தடவை கூட வரலாம், அது வேறு. ஆனால் இப்போ வர்றது அதே நம்ம முடிவு போட வேண்டாம். அதையும் தாண்டி எதிர்கட்சிகள் ஆமாங்க அதுக்காக தான் இங்கே வரார், வெரி குட், அதுக்காக தான் வரார், பிஎம் வரார், அரசியல் தலைவராக அந்த மாதிரி எடுத்துங்க. ஆனால் பிஎம் இப்போ வருது, நான் முன்னாடி சொன்ன காரணத்துக்காக அரசியலை இதில் அவர் மிக்ஸ் செய்யவில்லை. இப்போ இதில் மிக்ஸ் செய்யவில்லை அப்படின்ற முழுக்க முழுக்க ஒரு வழிபாட்டுக்காக மட்டும்தான் வராரு, அதற்கு பின்னணியில் எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து காரணம் இதை சொன்ன தமிழ்நாட்டு கலாச்சாரம் இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் பிளாட்ஃபார்மத்துக்கு தமிழ்நாட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் பாப்புலாரிட்டி கிடைக்கும், அதுக்காக. ஓகே சரி, ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது, இப்போ இதற்கு முன்னாடி வந்து அமித்ஷா 2 முறை தொடர்ச்சியாக வந்துட்டு போனார். அதை தொடர்ந்து இப்போ மோடி அவர்கள் வர்றது அப்படிங்கிறப்போ வந்து இந்த தேசிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து முகம் காட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாஜக இருக்கிறதுனால அது இன்னும் ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மறைமுக காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. எப்படி பார்க்கறது? என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும், பிஜேபி கூட்டணி
அமித்ஷாவும் முன்னாடியே சொல்லிட்டார். சார் 1000 சொல்லட்டேன் சார், இந்த கூட்டணிக்கு ஏடிஎம்கே தான் தலைமை, அதில் எந்த விதத்திலும் சேஞ்ச் எல்லாம் இனிமேல் கிடையாது. அண்டு நாளைக்கு எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் மந்திரியாக இருக்க போகிறாங்க, அதையும் முடிவு பண்ணியாச்சு சார். இதில் ஈவன் நயினார் நாகேந்திரனே பேசியிருக்கார், தமிழ்நாட்டவர் அவரே பேசியிருக்கார். இதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி முறியப் போவது கிடையாது. இதுலேயும் இது இன்னும் 9 மாதம். இதையும் தாண்டி இவங்க வேரியஸ் லீடர்ஸ், நேஷ்னல் லீடர்ஸ் பிஜேபியிலேருந்து வராங்க, வந்து தலையை காட்டுறாங்கன்னா தவறு இல்லை. அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் காலை ஊன வேண்டும் என்றால், கேரளாவில் எலெக்ஷன் நடக்குச்சா ராகுல் காந்தி அவங்க போலையா, சோனியா காந்தி அவங்க போலையா, தெலுங்கானாக்கு போயிருக்காரா, மல்லிகார்ஜுன் கார்கேலாம் போயிருக்காரா? அதே தாங்க இதுவும். பிஜேபி ஒரு அரசியல் கட்சி. அப்போ இந்த அரசியல் கட்சின்னு வரும்பொழுது இன்றைக்கி நாளைக்கு ஜூலை 27 வருவது இந்த பர்பஸ், அரசியல் அதில் இல்லை. அதையும் தாண்டி இல்லை சார் ராஜ்பவனுக்கு இவர் போய் தங்குறாரு, அங்கே போய் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, தவறு இல்லை. மரியாதை நிமித்தமாக பார்க்கலாம். இல்லை அந்த சமயத்தில் போய் ஏதாவது 1 மணி நேரம் அரசியல் பேசுவாங்களா, பேசலாம். அப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே அரசியல் தலைவர், இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் எந்த வித தவறும் கிடையாது, பேசுவாங்க. இதையும் தாண்டி இன்னும் என்னென்ன லீடர்ஸ் வர, நிதின் கட்காரி வருவாரா, நிர்மலா சீதாராமன் வருவாங்களா, ஜேபி நட்டா வரட்டும். 9 மே மாதம் முடிய, மே 2026 எல்லா தலைவர்களும் வரத்தாங்க போகிறாங்க. ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரா சொல்லுங்கள்? கூட்டணியும் வந்துருந்தா வருவார் அவர். இவங்க சோனியா காந்தியை கூட கூப்பிடலாம், பிரியங்கா காந்தியை கூப்பிடலாம் இல்லை. ஸோ இது எந்த விதத்திலும் தவறு இல்லை சார். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.